எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன விழாக்கு போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் படித்த ஸ்கூலுக்கு போக போகிறோம். இங்கேருந்து ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் வரும். ஃபஸ்ட்டு நாங்கள் நடந்து தான் போவோம் ஸ்கூல் படிக்கும்போது. தமிழ் வழி கல்வி படித்தவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு முன்னுரிமை கிடைக்கும். அதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் ஒய்ஃபும் கிளம்பிட்டோம். காலையில் ஒரு 10:30 மணி இருக்கும். வெயில்லாம் சரியான வெயில். அந்த வெயிலில் வெளில போகிறது நினச்சா பயமாக இருக்கும். சைடில் உள்ள வயல்வெளியெல்லாம் பாருங்கள் எப்படி அனலாக இருக்கும். வண்டி பைக்கில் ஓட்ட முடியாது, அவ்வளோ அனலாக இருக்குது. அதுலேயும் இந்த 100 நாள் வேலை திட்டங்கள்லாம் வேலை தான் இருக்காங்க வயலில். எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். நமக்கு வண்டி ஓட்டவும் அனல் அடிக்குது, மயக்கம் வருது. அந்த மாதிரி வெயில், சரியான வெயிலாக இருக்குது. வெளில போகிறது நினச்சா ஒரு பயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த மாதிரி இருக்குது. ஸ்கூலுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. அதான் சரி போய் பார்த்துட்டு எல்லாருமே எல்லாம் மாறி போச்சு ஸ்கூலில். வீடியோ ஸ்கிப் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ரோடு வழியாக குறுக்க நடந்து வர்றது, எங்கள் ஊர்லேருந்து குறுக்க நடந்து போகணும். நான் பைக்கில் வந்து சுற்றி வர்றது. சுற்றி வந்தோம் அப்படின்னா ஒரு 6-8 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கும். சைக்கிள் டிரைவரும் சுற்றி வருவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம வந்து குறுக்க நடந்து வரலாம். ஆற்றுலேருந்து வரலாம். எங்கள் ஊர்லேருந்து குறுக்கு ஒரு வழி இருக்குது, ஆற்று வழி. அந்த ஆற்று வழியை சைக்கிளை ஓட்டிட்டு வர முடியும், ஓட்ட முடியாது. அந்த மாதிரி இருக்கும். அதில் ஓட்டிட்டு வந்து மெயின் ரோட்டை பிடிச்சி இந்த மெயின் ரோட்டில் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போயிடலாம். ரொம்ப ஆற்று வழி பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். சின்ன பிள்ளைல வெளில வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் அந்த ஆற்று வழியாக போகும்போதெல்லாம். இப்போ ஒன்றும் தெரியாது. இப்போ இந்த இடமே மாறி போச்சு. எந்த பக்கம் வந்தோம், நம்ம எந்த பக்கம் ஆற்று வழின்னு தெரியல. அந்த அளவுக்கு எல்லாம் ஃபுல்லாக மாறி போச்சு. இப்போ ஸ்கூல் மாறிச்சு இல்லைன்னு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப வருஷத்துக்கு போகிறேன். இப்போ தான் 18 வருஷம் கிட்டத்தட்ட ஆச்சு. இப்போ தான் போகிறேன். லெஃப்ட் சைடில் ஸ்கூல் வரும் பாருங்க, இதான் ஸ்கூலு. ஸ்கூல் என்ட்ரன்ஸ் வர போகிறோம். இப்போ மேக்ஸிமம் என்ட்ரன்ஸ் எல்லாம் மாறி போச்சு. இந்த ரோடு போட்டிருக்காங்க, எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஸ்கூலு தான், இதுதான் ஸ்கூலு. ப்ரைவேட் ஸ்கூல் இது, ப்ரைவேட் கிறிஸ்டின் ஸ்கூல் இது. தமிழ் வழிக்கு ஸ்கூல் தான் அது, தமிழ் மீடியம் தான். இதான் ஸ்கூல் என்ட்ரன்ஸ். எல்லாம் மாறி இருக்குது இப்போ, மொத்த மாதிரிலாம் இல்லை. அந்த வர்றான் பாருங்க, அது எங்கள் மாமா பையன். அவனுக்கு தான் படிக்கிறான். அவனை கொஞ்ச நேரம் பிடிச்சி மிரட்டினா, உன்னை கம்ப்ளைண்ட் பண்ண தான் வந்திருக்கோம், வீட்டில் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிற, அதை சொல்லத்தான் வந்திருக்கோம் சொன்னா பயந்துட்டான். பயந்து சிரிச்சுட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் போய் ஸ்கூலை கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு தான் மாற்றங்கள்லாம் ஏகப்பட்ட மாற்றங்கள். சைக்கிள் ஸ்டாண்ட்லாம் ஃபஸ்ட்டு கிடையாது. சைக்கிள் ஸ்டாண்டு, அது போக மரங்கள், அந்த பக்கம் பில்டிங்கே இல்லாமல் இருந்தது. பில்டிங் இருந்துக்கு ஏகப்பட்ட மரம் வச்சுருக்காங்க. இப்போ வரிசையாக மரம், லைன் வைஸ் மரமாக இருக்குது. பில்டிங்கு கொஞ்சம் என்ட்ரன்ஸில் ஸ்டேஜ் கீஜ் எல்லாம் ஃபுல்லாக மாறி இருக்குது. இப்போ 2 வருஷத்தில் ஃபுல்லாக சேஞ்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே ஃபுல்லாக மண் இருந்தது, இப்போ ரோடு போட்டிருக்காங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஸ்கூல்ஸு. ஸ்கூலில் வேலை முடிஞ்சு பைக் எடுத்து திருப்பி கிளம்பிட்டோம். ஸ்கூல்லேருந்து வெளில வந்தாச்சு. இப்போ வந்த வழி அதே வழியாக ரோட்டில் போகிறதான் வெயில். நல்ல வெயில், சரியான வெயில். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு இன்னைக்கு சந்தை, எங்கள் ஊர் சந்தை, சாப்பிட்டு கிளம்பியாச்சு. சந்தைக்கு போயிட்டு சாமான் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. ஆனால் போகிறதுக்கு மனசு இல்லை, அந்தளவுக்கு வெயில் வெளியில். அதனால சரி போய் ஒரு காய்கறி மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க பொண்ணு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்தோடனே சாப்பிட்டு உடனே கிளம்பிட்டோம். கிளம்பி நானும் ஒய்ஃபும் கிளம்பி சந்தைக்கு போயிட்டு வந்துடலாம், சாமான் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. என் பையனை கீழே விட்டுட்டு எங்கள் அம்மாட்ட விட்டுட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.
கிளம்பியாச்சு சந்தைக்கு. சந்தைக்கு முதல்ல போயிட்டு முதல்ல மீன்லாம் வாங்கிட்டு அப்புறமேட்டு காய்கறி வாங்கலாம் சொல்லி ஐடியா. அதனால சந்தைக்கு கிளம்பியாச்சு. கிளம்பி போன உடனே ஃபஸ்ட்டு மீன் கடை தான் பார்க்கணும். மீன் கடையை பார்த்துட்டு மீன் கடையில் நல்ல மீனாக பார்த்து வாங்கினோம். இது இந்த மீன் நகரை இருந்தது, பாறை இருந்தது, விலை மீன். 4-5 வெரைட்டி இருந்தது, எனக்கு பேர் தெரியல. அதெல்லாம் பார்த்து வாங்கினோம். அப்புறம் காய்கறி கடைக்கு போகலாம் சொல்லி காய்கறி கடைக்கு வாங்கினோம். இப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் காய்கறி வாங்கினோம். காய்கறி எல்லாம் மொத்தம் வாங்கிட்டு பேக்கை தூக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் சொல்லி ஃப்ரூட்ஸ் வாங்க போனோம். ஆனால் சந்தை மாதிரி ஒரு கலகலப்பு இல்லாமல் மந்துன்னு இருக்கு. முதல்ல பயங்கர கூட்டமாக இருக்கும். இப்போல்லாம் அந்த கூட்டங்கள்லாம் இல்லை. இப்போல்லாம் வெளில எங்கே வாங்குறாங்களா, இல்லை மக்கள் தான் இல்லையா உள்ளூர்லேன்னு தெரியல. ரொம்ப ஃப்ரீயாக கிடக்கு இடங்கள்லாம் பாருங்கள். முதல்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பயங்கரமான ரஷ்ஷாக இருக்கும். உள்ள நுழைய முடியாது, அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். இப்போல்லாம் என்னன்னு தெரியல, ரொம்ப கூட்டம்லாம் கம்மியாக இருக்குது, வியாபாரமும் கம்மியாக தான் இருக்குது போல். அதில் பழக்கடைக்கு வந்தோம். பழக்கடையிலையும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு ஏன்னா இங்கேயுமே அந்தளவுக்கு கூட்டமே இல்லை. அந்த சந்தைக்கடை அப்படிலாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது கிராமங்களில் பயங்கரமான கூட்டம் இருக்கும். அந்த ஒரு கிராமம் இப்போ அந்தளவுக்கு ரஷ் இல்லை. அதோட சாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதாங்க வீடு, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டு மீன்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜில். ஏன்னா இன்றைக்கி மீன் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், வியாழக்கிழமை. வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட மாட்டோம். வாங்கி வச்சுட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை செஞ்சுக்கலாம் அப்படின்னு க்ளீன் பண்ணி வீட்டில் வச்சாச்சு மீனை. வீட்டில் வச்சுட்டு நாளைக்கு காலைல எடுத்து செய்வோம்ல, நைட்டு செஞ்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாளைக்கு நாங்கள் சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விளாக் இவ்வளோ தான். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.